வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 21 சென்ட் கெஸ்ட் ஹவுஸ். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் சேயூர் வட்டம் இடக்கேநாடு பேரூராட்சியில் முதலியார் குப்பம் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. ஒரு கெஸ்ட் ஹவுஸும் ஒன்று இருக்குது. சென்னை திருவான்மியூர்லேருந்து வரும்பொழுது 85 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது 40 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மரம். ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே எல்லா மரமும் இருக்குது. மாமரம், முந்திரி மரம், பலா மரம், கொய்யா மரம், சப்போட்டா, தேக்கு மரம் எல்லாமே இருக்குது. ஈசிஆர்லேருந்து 800 மீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. இந்த இடத்த நம்ம வாங்கிட்டு எதுவுமே பண்ண வேண்டிய தேவை இருக்காது. வீடு இருக்குது, மோட்டார், இபி லைன், மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. மாமரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மாமரங்களும் வச்சுருக்காங்க. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரமே நமக்கு ஒரு 30 மரம் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேஸும் இருக்குது. நம்ம ஏதாவது செடி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை மரங்கள் வைக்கிறதா இருந்தாலுமே வைக்கலாம். ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஃபார்ம் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் போட்டு வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி முழுவதுமே நமக்கு ஃபென்சிங் காம்பவுண்ட் வந்துடும். இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா பங்கோனப்பள்ளி மாமரம் வச்சுருக்காங்க. ஒரு போரும் ஒன்று இருக்குது. இந்த போரில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கேன் வாட்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் 24 ஹவர்ஸ் தண்ணி இறைச்சாலுமே வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இளநீர் மரம். எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இளநீர் மரமே பார்த்தீங்கன்னா 18 மரம் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. நீங்கள் நேரடியாக ஓனரை பார்த்து நெகோஷியபிள் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் வச்சுருக்காங்க. இந்தியன் டாய்லெட் வச்சுருக்காங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸோட மெயின் டோர் இதுதான். உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒன்று இருக்குது, பெட்ரூம் இருக்குது, சமையல் ரூமும் உள்ளே இருக்குது.
இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா தளம் போடலை, ஷீட் தான் போட்டிருக்காங்க. இபி லைனும் இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா வீட்டு லைன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகு செடியும் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாதான் இருக்குது. மெயின்டைன் பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும். பலா மரம் பார்த்தீங்கன்னா 3 மரம் இருக்குது. இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய மரம். இது நல்லா தேக்கு மரம் சைஸில் இருக்குது. பலா மரத்தையே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா திராட்சை கொத்து மாதிரி பலாக்காய் காய்ச்சி இருக்கும். உட்காந்து பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. 800 மீட்டரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு வந்துடலாம். சின்னதாக ஃபார்மாக கெஸ்ட் ஹவுஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கட்டியே 5 வருஷம் தான் ஆகுதுங்களாம். பீச் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் பீச்சும் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே ரோடு. இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மருவத்தூர் கனெக்ட் ஆகும். 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டராக இருக்குது. இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா முதலியார்குப்பம் படகு நிலையம் போயிட்டு பீச்சில் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கிட்டு நீங்கள் விவசாயம் பண்ண ஆசைப்பட்டால் பக்கத்துலேயே விவசாய லேண்ட் இருக்குது. இதை வாங்கி நீங்கள் விவசாயமாக பண்ணலாம். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஈசிஆர் எல்லையம்மன் கோவில் போகலாம். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா செய்யூர் இருக்குது. 3 கிலோமீட்டரில் செய்யூர் வந்துடும். இடக்கேநாடு பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா முதலியார்குப்பம் ரெவென்யூவில் இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அதுவும் கெஸ்ட் ஹவுஸ் எங்கேயுமே இல்லை. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்துடைய டீட்டெயில் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ.